என்ன பாலு நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி உம்முன்னு வந்துகிட்டு இருக்க? சொல்றேன். எப்போ? இன்னும் 1 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா? ஏய், நோ டாக், ஒன்லி வாக். டேய், நான் இன்னும் 1 பாத்ரூம் கூட போலடா. இப்போ நான் சொல்றத பார்த்தா உனக்கே 1 பாத்ரூம். நில்லுங்கப்பா. ஏய், நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்காம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. சொல்றேன். ஸ்டார்ட் பாலு. ஓபன் பண்ணா நேத்து ராத்திரி சுமார் 1 மணி இருக்கும். அப்போ எனக்கு மூச்சா வந்தது. வந்தா போக வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? அங்கதான் இந்த பாலு நிக்கிறான். நான் டாய்லெட்டுக்கு போகாம நேரா ரோட்டுக்கு போனேன். அங்க நம்ம டூப்ளிகேட் பைத்தியம் முக்காடு போட்டுக்கிட்டு தக்க 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 தக்கன்னு நம்ம வீட்டை கிராஸ் பண்ணிச்சு. எங்க விட்டேன்? பைத்தியம் வீட்டை கிராஸ் பண்ண இடத்துல விட்ட. அப்புறம் விழுப்புரம் ஒத்திக்கிட்டு கேள்றா. இதுல ஏதோ மேட்டர் இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு. உடனே நான் பாக்கியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். பைத்தியம் பம்மி போச்சு. நானும் மறைஞ்சு போனேன். அட்லாஸ்ட் அது ஒரு மரத்தடியில போய் நின்றுச்சு. நான் பக்கத்துல இன்னொரு மரத்தடியில போய் ஒளிஞ்சேன். அப்போ அந்த பைத்தியம் சுத்தி முத்தி நல்லா பார்த்துட்டு தேன்மொழி, அம்மா தேன்மொழி அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அது சவுண்ட் விட்ட ஏரியாவை கிளியரா வாட்ச் பண்ணேன். அப்படியே பார்த்தா அங்க ஒரு நியூ கேரக்டர் என்ட்ரி. இதே மாதிரிதான் எனக்கும் ஷாக்கிங். டேய், அந்த தேன்மொழி யாரு? அவங்களுக்கும் பாக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் மிட் நைட்ல மீட் பண்ணிக்கணும்? டேய் கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் பாலு, நீ சொல்லு, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? அங்கதான் ஒரு கிரேட் மிஸ்டேக் நடந்து போச்சு கௌரி. ஏன், அவங்க எல்லாரும் உன்னை பார்த்துட்டாங்களா? நோ, அவங்கனால என்ன பார்க்க முடியல. ஆனா அவங்க பேசுறத என்னால கேட்க முடியல. ஏன்னா அவங்க குசுன்னு பேசிக்கிட்டாங்க. ச்சே, கிளைமேக்ஸ்ல போய் சொதப்பிட்டானே. இருடி பாலு, அப்புறம் என்ன நடந்துச்சு? 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. நானும் அந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே வீட்டுக்கு ஓடிட்டேன். The end. டேய், நீ தேன்மொழியை ஃபாலோ பண்ணிருக்க வேண்டியது தானே? அஸ்கு புஸ்கு, அது பேயா இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணி போய் அது சுடுகாட்டுக்கு போச்சுன்னா அப்புறம் ஏங்கதி. அப்புறம் தேன்மொழி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா ஐயா கைவசம் இருக்கு. என்ன ஐடியா? சொல்றேன். ஓகே, டன். மூசா, என்னப்பா இது? இப்படி ஒரு படி நம்ம மேல போட்டாங்க. ரொம்ப அபாண்டம். தாத்தா, ஏற்கனவே எனக்கு சுவடி விஷயத்துல இப்படி ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதை அலசி ஆராய்ஞ்சதுல அந்த சதியோட பிதாமகன் நம்ம பெருமைக்குரிய லீதான்னு கண்டுபிடிச்சேன். இப்பவும் இந்த நாடகத்தை அவன் தான் அரங்கேற்றி இருக்கணும். ஆமா, சந்தேகமே இல்ல, அவன் தான் செஞ்சிருப்பான். இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை அவனால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆக நாம தேடி வந்த பொண்ணு கல்யாணிங்கிறதும் அவளை நாம நெருங்கிட்டோங்கிறதும் இது மூலமா உறுதியாய் போயிடுச்சு. எப்படி? இல்லனா லீ இவ்வளவு தூரம் கோவப்பட்டு நம்மள ஊரை விட்டே துரத்துற முடிவுக்கு வந்திருக்க மாட்டானே. ஆமா, நம்மளால ஊருக்குள்ளே போக முடியாத நிலைமையில கல்யாணி எப்படி சந்திக்க போறோம்? அவன் உடம்புக்குள்ள இருக்கிற லீயோட உயிர் பாகத்தை எப்படி வெளியே கொண்டு வர போறோம்? நானும் அதை பத்தி தான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தாத்தா. வேற வழியே இல்ல தாத்தா. இந்த அசாதாரண சூழ்நிலையில நாம நம்ம தெய்வத்தோட உதவிதான் நாடி ஆகணும். கொஞ்சம் இருங்க, நான் தியானம் பண்ணி தெய்வத்தை வரவழைக்கிறேன். சரி மூசா.
அலாவுதீன், மூசா, விதியின் பொருட்டு ஊர் ஊராக நீங்கள் தான் சுற்றுகிறீர்கள் என்றால் அவ்விதி என்னையும் விட்டு வைக்கவில்லை போலும். கடவுளே, பின் என்ன? ஒவ்வொரு இடமாக இக்கட்டில் நின்று கொண்டு நீங்கள் என்னை அடைக்கிறீர்கள். நானும் வருகிறேனே. மன்னிக்க வேண்டும் இறைவா, எங்களுக்கு ஒரு வழியே இல்லை. எனக்கும் தான் உங்கள் அழைப்புக்கு இணங்குவதைத் தவிர வேறு வழி இல்லை. சரி சரி, என்னை அழைத்த நோக்கம்? நடந்ததை அனைத்தையும் அறிந்தவர் நீங்கள். என் நிலை அறிந்து மேற்கொண்டு தாங்கள்தான் வழி கூற வேண்டும். கல்யாணியின் உடலுக்குள் லீன் உயிர்வாகம் இருப்பது ஊர்ஜிதம்தானே இறைவா? பதில் உன் கேள்வியிலேயே இருக்கிறது. வேறென்ன கேள்வி? அவளை மேற்கொண்டு நெருங்குவது எப்படி சுவாமி? இந்த ஸ்தலத்தில் புகழ்பெற்ற எம் பிரதிநிதி பரணி சாமியாரை போய் சந்தியுங்கள். சகல சிக்கல்களும் விடுபடும். வருகிறேன். பரணி சாமியாரா? நீ ஏற்கனவே போய் சந்திச்ச சாமியார் தானே அவரு? ஆமா தாத்தா, அவரை போய் சந்திச்சாதான் சூட்சமே புரியும். ஏற்கனவே கல்யாணி ஆராய போய் பாதிக்கப்பட்டவராச்சே, அவர்கிட்ட போனா தெய்வம் சொன்னது எப்படி பொய்யாக முடியும் தாத்தா? போய் சந்திப்போம். பையன் அடங்க மாட்டேங்கிறானே. அழிவை தேடி வர்றவன் எப்படிடா அடங்குவான்? என்ன குருவே மாத்தி பேசுறீங்க? அவன் தான் உங்களை அழிக்க பரணிசாமியாரை பார்க்க புறப்பட்டுட்டானே. அவனால புறப்படத்தான் முடியும், போய் சேர முடியாது. ஏன் முடியாது? அவனுக்கு தான் அவன் தெய்வம் துணை இருக்குதே. உங்களை அழிக்க பரணிசாமியாரை போய் பார்க்க சொன்னதே அவன் தெய்வம் தான். அந்த தெய்வம் அவனை கரையாத்தாம விட்டுடுமா? அப்போ நான் அழிஞ்சு போயிடுவேங்கிற முடிவுக்கே வந்துட்டியா? டேய், நான் அப்படி நினைப்பனா குருவே? அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன? எதுக்குள்ள? நான் அழியறதுக்குள்ளயா? ஏன் குருவே குதர்க்கமா பேசுறீங்க? யாரு? நானா? நானா குதர்க்கமா பேசுறேன்? என்னடா சொன்னேன்? அந்த பரணி சாமியாருக்கு ஸ்பாட் வச்சுட்டு உனக்கு வேட்டு வைக்கிறேன்டா. எட்டி எட்டி உதைக்கிறாரு. எதுக்கு அம்மானியா பேசுறாரு? இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏண்டா பாலு, இத பாக்கிறதுக்கு பூசாரியோட வீடு மாதிரியே தெரியல. இது பூசாரியோட வீடு மாதிரி கிடையாது, பூசாரி வீடே தான். எதுனா உனக்காக தனியா செட்டு போட்டு வச்சிருப்பாங்களா? சரி சரி விடு. இப்போ எங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? சொல்றேன் கேளு. பாக்கியம் பைத்தியம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அதுக்கு தெரிய வச்சு அதை நம்ம வழிக்கு அப்படியே கொண்டு வரணும். எப்படி அதை நம்ப வைக்கிறது? அங்கதான் நிக்கிறான் இந்த கிரேட் பாலு. டேய், ரொம்ப பெருமை அடிச்சுக்காம முதல்ல விஷயத்த சொல்லு. சொல்றேன்டி லூசு, சொல்லலாம் மண்டை வெடிச்சிடும்ல. நான் பல குரல் மன்னனாச்சுல, அதனால நான் இப்போ தேன்மொழி வாய்ஸ்ல பேசி அந்த பைத்தியத்தை வெளியே கொண்டு வர போறேன். அந்த பைத்தியம் ஏமாந்து வெளியே வரும், நம்மளை பார்த்து ஷாக் ஆகும். அது பைத்தியம் இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சது அதுக்கு தெரிய வரும். அப்புறம் அந்த கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணி அதுக்கு வேற வழி இல்லாம நம்ம வழி கொண்டு வந்துருவோம். எப்படி ஐயோட ஐடியா? கலக்கிற பாலு. சூப்பர்டா பாலு. தேங்க்யூ தேங்க்யூ. டேய், ரொம்ப வழியாதடா. மேட்ரு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. சொன்னபடி செஞ்சு காட்டு, அப்புறம் பார்க்கலாம். ஒன்னே ஒன்னு சொல்லிட்டாடி, என் ஆசையில மண்ணாளி போட்டணுனே நீ பிரிவி எடுத்திருக்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி வாங்க வாங்க. பாக்கியம், 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 நான் தான் தேன்மொழி வந்திருக்கிறேன்.
யார தேடுறீங்க? தேன்மொழி வாய்ஸ்ல பேசுனது நான் தான். நீயா? ஆமா. எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ பைத்தியம் இல்லன்னு நாங்க கண்டுபிடிச்சது உனக்கு தெரிய வேண்டாமா? இல்ல, நான் பைத்தியம் தான். நான் பைத்தியம் போதும் போதும் நிறுத்து. உன் சாயம் வெளுத்து போச்சு. சொல்லு, யார் நீ? எதுக்காக பைத்தியமா நடிச்சு இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்க? ஆமா, தேன்மொழி யாரு? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஊர்ல இவ்ளோ நாளா கொலை நடந்ததே, அது யாருனால? கயல்விழி யாரு? அந்த பாலடைஞ்ச வீட்ல நீங்க பௌர்ணமி பௌர்ணமி படையல் வைக்கிறீங்களே, ஏன்? சொல்லு, ஏன்? இங்க நடக்கிற மர்ம கொலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் காரணம்? சொல்லு. இப்ப நீ சொல்லலன்னா நீ பைத்தியம் இல்லன்னு ஊரு புறா சொல்லிடுவோம். சொல்லு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா நீதான். உனக்கு எல்லாமே தெரியும். சொல்லு. என்னை எதுவும் கேட்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. இரு இரு இரு. அப்போ இவ்வளவு நாளா நடந்ததுக்கு யார் காரணம்? தேன்மொழியா, கயல்விழியா, இல்ல பூசாரியா? யாருன்னு சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போங்க போங்க, போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. கௌரி, அவளை சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம். வேணாம் பாலு, விட்டுரு. அவளை பத்தின உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதால அவ அதிர்ச்சியில இருக்கா. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அவ பதில் சொல்ல போறது இல்ல. வீட்டுக்கு போலாம். இல்ல கௌரி, போயிட்டு வா. வேணான்னு சொல்றேன்ல, விட்டுரு. வாங்க வீட்டுக்கு போலாம். போங்க. சாப்பிடுங்க. சட்னி எடுத்துக்கிட்டு வரேன். ஏய், ஒரு ஐடியா. என்ன ஐடியா? தேன்மொழியை பத்தி பாட்டிக்கிட்ட கேட்கலாமா? டேய், குட்டே கொலை பாத்துறா. பாட்டி கேட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க. நாம எதுக்கும் ஒரு வாட்டி பாக்கியத்தை கேட்டே பார்க்கலாம். இல்லடா, பாக்கியம் சொல்லவே சொல்லாது. அப்படியே சொல்ற மாதிரி இருந்திருந்தா அது நேத்துக்கே சொல்லிருக்கோம்ல. நம்ம இந்த விஷயத்தை பத்தி பாட்டிக்கிட்டே கேட்கலாம். கௌரி, அப்போ நானே பக்குவமா கேக்குறேன். நீங்க யாரும் கேட்க வேணாம். கண்ணா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்லயே விளையாடிட்டு இருக்கணும். என்ன பாட்டி, சட்னி சூப்பர் பாட்டி. ஏண்டா சட்னி போடவே இல்லை, அதுக்குள்ள சூப்பருங்கிற? பார்த்தாலே தெரியுதுல பாட்டி. ரொம்ப கெட்டிக்காரன் தான்டா. வேணாம் பாட்டி, பார்த்தோன்னே வேணும் பிடிச்சு. சட்னி வேணாம் பாட்டி. உனக்கு வேணாம் பாட்டி. உனக்கு இல்ல வேணாம் பாட்டி. பாட்டி, தேன்மொழி நடந்து யாரு? தேன்மொழியை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. இல்ல பாட்டி, ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. யார் பேசிக்கிட்டாங்க? எப்ப பேசிக்கிட்டாங்க? என்ன பேசிக்கிட்டாங்க? பாட்டி, எதுக்காக இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? அவன் யாரோ பேசுறத கேட்டு வந்து கேக்குறான். ஏன் பாட்டி இதுக்கு போய்? வாய மூடு. யார் எதை எங்க பேசினாலும் அதை அப்படியே அங்க கேட்டுக்கிட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு யாரு என்ன ஏதுன்னெல்லாம் வந்து கேட்க கூடாது. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் வாழறதுன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் லீவு எப்ப முடியும்னு இருக்கு. இந்த மாதிரி கண்டபடி கேள்வி கேட்காம பேசாம சாப்பிடுங்க. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. ஊரே மறந்து போன தேன்மொழியை பத்தி இதுங்க கேக்குதுங்களே, இதுங்களுக்கு எப்படி தெரியும்?